வணக்கம். அமேஸ் டாலர் டீமிலிருந்து நான் உங்கள் காளிதாஸ். இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரையில் கருப்பையா ஆட்டோ அக்சசரிஸில் இருக்கோம். அவங்களுக்கு வந்து 9.3 கிலோவாட் தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன பேனல் சூஸ் பண்ணியிருக்கோம்னா பேனாசோனிக் 550 பேனல் வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து என்னென்னா அது ஆஃப் கட் மோனோபேர்க் ஆஃப் கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நல்லா இந்த பேனல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கோம், ஷார்ட் ட்ராக் LS100 அது வந்து லேட்டஸ்ட் மாடல். இதில் அதிகமாக ஹோல்ஸ் போட தேவையில்லை. ஒரு பேனலுக்கு 2 இது இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், எண்ட் டு எண்ட் கரெக்டாக இருக்கும். இதுதான் இந்த பேனலோட இது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் இந்த அதிகமாக ஹோல்ஸ்லாம் போட வேண்டிய தேவையில்லை. அது பார்த்தீங்களா, 2க்கு 2 தான் இருக்கும், அங்கே 2 தான் இருக்கும், அங்கே கார்னர் 2 இந்த கார்னர் 2 தான் இருக்கும். பார்த்துக்கங்க, அதுதான் அதிகமாக ஹோல்ஸ் போட வேண்டிய தேவையில்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு பேனலுக்கு இண்டிவிஜுவலாக கீழே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேனலுக்கு கீழே இண்டிவிஜுவலாக IQ 8P மைக்ரோ இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேனலுக்கு இண்டிவிஜுவலாக IQ 8P மைக்ரோ இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி இந்த இன்வெர்ட்டர் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இன்ட்ரூஸ் பண்ணாங்க. அதனால அது வந்து அதோடைய இது வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கனால இந்த சைட்டுக்கு அவங்க லோடு வந்து 9.3 கிலோவாட் எதுக்காண்டி போட்டோம்னா, அவங்க ஆட்டோ அக்சஸில் கார் வாஷ் இருக்குது, மற்ற ஏசி மற்ற இதெல்லாம் ரொம்பலாம் இருக்கனால அவங்க ரொம்ப லோடு யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பேனாசோனிக் பேனலும் போட்டோம், 550 வாட்ஸ் பேனல் போட்டோம். அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் சீட் எதுவும் டேமேஜ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அமேசோலா டீமில் இருந்து இங்கே அதிகமாக ஹோல்ஸ் போட்டு அது மாதிரி எதுவும் போயிடாமல் இருக்கிறதுக்கு தின் சீட்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பாலிசிலிங்கில் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரியான கஸ்டமருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதாங்க ஏசிடி பாக்ஸு. இந்த ஏசிடி பாக்ஸில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து என்பேஸோட என்பாய், இது வந்து என்பேஸோட என்வாய். இது வந்து என்ன ரியல் டைம் மானிட்டராக செயல்படும். மேலே ஃபஸ்ட்டு க்ளவுட் மாடல் இருக்குல்ல, அது வந்து க்ளவுட்லேருந்து நம்ம வந்து நெட்டை கனெக்ட் பண்ணுறது. அது கீழே ஏபியோட ஏபி கனெக்ஷன்னா என்ன, நம்ம மொபைலோட அந்த என்வாயை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த என்பேஸ். அது கீழே ப்ரொடக்ஷன், அது கீழே வந்து எந்தெந்த டிரான்சாக்ஷன் அது கீழே வந்தீங்கன்னா அது கீழே பாருங்கள் சிடி வந்து இருக்கும் பாருங்கள், RYP அந்த மாதிரி வயரோட இருக்கும். அது நேராக கீழே வந்து சிட்டியோட கீழே இதில் IQ ரிலேயில் கரெக்டாக இருக்கும். இந்த IQ ரிலே வந்து என்னென்னா இந்த ஓல்டு அக்சசரிஸுக்கும் கருப்பை ஆட்டோ அக்சசரிஸுக்கும் ஸ்டெபிலைசர் மாதிரி செல் பண்ணுவோம். ஏன் ஸ்டெபிலைசர் சொல்லுன்னா, இப்போ இன்வெர்ட்டர் ஏதோ ஒரு RYPலேருந்து ஏதோ ஒரு லைனில் இருந்து ஏதோ ஒரு கனெக்ஷனில் அதிக லோடு வந்துச்சுன்னா இன்வெர்ட்டர் எதுவும் இது பண்ணாமல் அஃபெக்ட் பண்ணாமல் இந்த இது வந்து கரெக்டாக வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ட்ரிப் வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும், இன்வெர்ட்டரோட கட் பண்ணி விட்டுரும். அதனால இன்வெர்ட்டரும் லைஃப் லாங்காக வரும், இங்கே இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் வந்து IQ ரிலேயோட முக்கியமானது. அதில் வந்து V1 V2 V3 இந்த 3 லைனும் கரெக்டாக கண்டிஷனாக எங்கே இருந்தாலும் என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த லைனில் எவ்வளோ லோடு போகுது அதை பற்றிலாம் இது பண்ணலாம். அது கீழே வந்தீங்கன்னா சிடி. அந்த சிடி என்னென்னா இந்த சிடிலையும் RYPயில் தான் அதே மாதிரி கனெக்ட் பண்ணலாம். அது வந்து ப்ரொடக்ஷன் சிடி இருக்குது, கன்சம்ஷன் சிடி இருக்குது, 2 சிடி இருக்குது. அந்த 2 சிடியில் வந்து இது வந்து என்னன்னா இப்போ எவ்வளோ கரண்ட் உள்ளே போகுது, எவ்வளோ கரண்ட் வெளில ஆகுது அதுங்கிற மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த சிடி.
இதுதான் அந்த சீட்டோட யூஸே. அதுக்கப்புறம் தான் நெட் மீட்டரோட யூஸ் என்னன்னா, இப்போ வந்து இபிலேருந்து எவ்வளோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதேமாதிரி நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இபி பேனல்லேருந்து, அதை பற்றி மானிட்டர் பண்ணுறதுனால அந்த நெட் மீட்டரோட யூஸ். அந்த நெட் மீட்டரில் பார்த்துக்கலாம் எவ்வளோ நம்ம யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம். எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலாம் அந்த நெட் மீட்டரில் வந்து. நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே ரூப் டாப் சோலார் ஆன் கிரிட் ப்ராஜெக்ட் மட்டும்தான். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே சோலார் பேனல் போடணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்கள் வீட்டுக்கோ அல்லது தொழில் சம்மந்தமான இடத்திற்கோ வந்து உங்களுக்கு தேவையான சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணி தருவோம். இதுபோல் நிறைய சோலார் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே எங்களோட அமேஸ் சோலார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க.